நீங்கள் எக் கிரேவி ட்ரை பண்ணுறீங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இது சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது நீங்கள் சாதம், இட்லி, தோசை அப்படி எதுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடாய் சூடானதும் 4 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, சிறிதளவு கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது, தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சில்லி பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது வேக வச்ச முட்டையை நல்லா பீஸ் போட்டு இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.